பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கலரா இருக்கக்கூடிய இந்த ரோஸ் செடி வளர்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா, ரோஸ் செடி வளர்த்தவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இல்ல. ஏன்னா ரோஸ் செடி வளர்க்கறதுல அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. லாஸ்டா ரோஸ் செடி பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் ரோஸ் பிளான்ட் டிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு ரோஸ் செடியை நம்ம நர்சரில இருந்து வாங்குறோம்னா எப்படி அதுக்கு சரியான மண்கலவை ரெடி பண்ணி எப்படி நம்ம சரியான முறையில ரோஸ் செடி நடணும், அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ரோஸ் செடிக்கு முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா செம்மண் தாங்க. சோ நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது செம்மண் 2 மடங்கு, 1 மடங்கு கோகோபிட், 1 மடங்கு எருவு, அதாவது மாட்டு சாணத்தோட தொழு உரம் அப்படி எடுத்துக்கலாம். இது போக கொஞ்சம் அடிஷனல் சத்துக்காக நான் என்ன பண்றேன்னா எப்சம் சால்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா போன் மீல், இது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்றேன். இப்போ இந்த 5 ஐட்டத்தையுமே நம்ம வீடியோல பாக்குற மாதிரி அளவுல எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ரோஸ் செடி வைக்கிறதுக்கான தொட்டியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் இல்ல 14 இன்ச், இந்த 2 சைஸ்ல ஏதாவது எடுத்துங்க. இந்த தொட்டியோட டிரைனேஜ் ஹோல்ஸ்ல ஒரு 3ல இருந்து 4 ஹோல்ஸ் வந்து நம்ம ஓடு இல்லனா ஒரு கிளாத் அந்த மாதிரி வச்சு மூடிடணும். இதுக்கப்புறமா தொட்டியில ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மண்கலவையை நிரப்பிடணும். அதுக்கப்புறம் ரோஸ் செடியோட கவரை மண்கலவை உடையாம பிரிச்சுட்டு நம்ம தொட்டியில வச்சிடணும். தேவையான